நீ வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனே வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அழகான இதயம் நீ தந்தது. அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அழகான இதயம் நீ தந்தது. அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட. அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட. இனி எனதான எல்லாமே உன் சொந்தமே. அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன்.
எழிலான உலகம் நீ படைத்தது, அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது. எழிலான உலகம் நீ படைத்தது, அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது. தேவா உன் நிலையன்பு எனில் தங்கிட, தேவா உன் நிலையன்பு எனில் தங்கிட, இனி திசையெங்கும் உன் பாடல் நானாகுவேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய, அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய, அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய, அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய, அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 6 இறைச்சற்றொடர்கள் 17 முதல் 29 முடிய. அக்காலத்தில் ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டிச் சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தார். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமற்ற போதிலும் அவருக்கு மனமும் வந்து செவி சாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவருக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமைகளச் செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியை கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டான். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க, அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஒளிமயமான வாழ்வுக்காக போராடுவதே இருள் நிறைந்த வாழ்வை வேரோடு அறுக்கக்கூடிய ஒரு திட்டமாகும். புனித திருமுழுக்கு யோவானின் பாடுகள் அல்லது தலை வெட்டப்பட்ட தினத்தை திருச்சபை இன்று நாம் நினைத்து பார்க்கிறது. உண்மை, நீதி, நேர்மை, கண்டிப்பு, தண்டிப்பு, பயமின்மை, இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை சொல்லித் தருகிற இந்த நாளிலே நாம் வெட்கப்பட வேண்டியிருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனாக எந்த அளவுக்கு நாம் நேர்மையாக உண்மையாக
நீதியோடு நடந்து கொள்கிறோம் என்பதை ஆய்வு செய்தோம்னா நிச்சயமாக சொல்றேன், நம்மளாம் தலை குனிய வேண்டி இருக்கிறது. காரணம் பயம், அச்சம். நமக்கு அதிகாரம் போயிடுமோ, பதவி போயிடுமோ, நல்ல பேரு, என்ன பேருன்னு தெரியாது, பேரு போயிடுமோ, நம்மளை ஏத்துக்க மாட்டாங்களோ, அடிப்பாங்களோ, கொல்லுவாங்களோ, நல்ல மாற்றம் கிடைக்காதோ, அல்ல பெரிய பங்கு கிடைக்காதோ, பெரிய பதவி கிடைக்காது என்றெல்லாம் அஞ்சினோம்னா உண்மையை நம்மளால பேச வைக்கல. நீதியோ நேர்மையோட நம்மளால நடக்க முடியாது. இதுக்கு மாற்று வழியாக, மாறாக இப்படி திருமுழுக்கு யோவானின் தலை துண்டிக்கப்படுதல் தினத்தை இன்றைக்கு நாம் கொண்டாடுற வழியிலே திருமுழுக்கு யோவானின் கொடிய மரணம் அல்லது கொலை என்று சொல்லப்படுவோமே, என்ன நடந்தது? ஒரு மன்னன் போதையில் செய்த சத்தியமும் வாக்குறுதியும் அவனுடைய மரியாதைக்குரிய ஆழமற்ற உணர்வும், ஒரு பெண்ணின் மயக்கும் நடனமும், பெண்ணுன்னு சொல்ல முடியாது, ஒரு பெண் குழந்தை, ஒரு ராணியின் வெறுப்பு சூழ்ந்த இதயமும் இணைந்து திருமுழுக்கு யோவானின் மறைசாட்சியத்துக்கு வழிகோலியது. இதுல நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்னு பார்க்கணும். போதலை இருந்து அதிகமாக வாக்குறுதி கொடுப்பது நம்முடைய வீடுகளிலேயோ, சமூகத்திலேயோ, அல்லது திருச்சபையிலேயோ, அன்பியங்கள்லையோ, அரசியல் தலைமைகள்லையோ இருக்குதான்னு நம்ம யோசிக்கணும். சரியா? போதையில, அது குடி போதையிலையோ பெண் போதையில இருந்துகிட்டு சும்மா ஈஸியா சத்தியம் பண்றது, வாக்குறுதி கொடுக்கிறது, எந்த அளவுக்கு அது அநியாயத்துக்கு எதிராக, நியாயத்துக்கு எதிராக செல்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை. அதே போல மயக்கம், குடி மயக்கம், பெண் மயக்கம், பதவி மயக்கம், அதிகார மயக்கம், இந்த மயக்கத்திலே எத்தனை பேரு அநியாயம் செய்யறோம் என்பதை நம்ம யோசிக்கணும். மூணாவது, இந்த ராணியை போல வெறுப்பு கலந்த இதயத்தோட நம்முடைய குடும்பங்களில் நாம் வளர்கிறோம். ஒரு தாய் தன்னுடைய மகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறாள்? நேர்மையானவரின் தலையை வெட்டு என்று சொல்கிறாள், உண்மையானவரின் தலையை வெட்டு என்று கேட்கிறாள். நம்முடைய இதயம் அந்த ராணியின் இதயம் போல இருக்கக்கூடாது, வெறுப்பு சூழ்ந்த இதயம். அன்புக்குரியவர்களே, ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். இவ்வளவு வருட காலங்களாக கத்தோலிக்க மதத்தில் இருக்கிறோமே, கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமே, என்றைக்காவது நீதிக்காக, உண்மைக்காக, நேர்மைக்காக குரல் கொடுப்பதிலே நான் முன் வந்திருக்கிறேனா? வாய்ப்பு வந்த சமயத்துல கூட நான் தவறி இருக்கிறேனா என்று சிந்தித்து பார்ப்போம். திருமுழுக்கு யோவான் சாதாரண மக்களின் தவறுகளை மட்டுமன்றி அதிகாரத்திலும் பதவியிலும் இருந்தவர்களின் திரையேடான செயல்களையும் கடவுளின் பெயரால் கண்டித்தார். நமக்கு இன்னைக்கு பார்க்கிறோம், நிறைய தவறுகள் நடக்குது, கண்டிக்க நமக்கு நாதி இல்லை, ஏன்னா நம்ம யோக்கியமா இல்லையே. எனவே 2 காரியங்கள் இங்க வேணும். கிரெடிபிலிட்டி, தவறுகளை கண்டிக்கக்கூடிய கிரெடிபிலிட்டி நமக்கு வேணும், தவறுகளை கண்டிக்கவும் செய்யணும். அதுல வேற பதவியில இருந்தாங்கன்னா அவங்க தவறு செய்யறதெல்லாம் யோக்கியத்தனம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதையும் சொல்லித்தான் ஆக வேண்டும். அது கூட பயப்படுறோம் நம்ம. ஏன்னா அடுத்தது நல்ல போஸ்டிங் கிடைக்காதுல்ல, நல்ல தடவிட்டு போறாதே நல்ல போஸ்டிங் கிடைக்கும் நமக்கு. எனவே இந்த திருமுழுக்கு யோவான் அவ்வாறு கலிலேயாவின் குறுநில அரசன் ஏரோது எப்படி அடுத்தவங்களுக்கு மனைவி வச்சிருக்கலாம்? அது கண்டிக்கத்தானே வேண்டி இருக்குது. உனக்கு ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு மனைவி எப்படி நீ வச்சிருக்கலாம்? நீ உண்மைதானே? அது வைத்திருப்பது தவறு என்பதை சுட்டி காட்டுவதில் என்ன தப்பு இருக்கிறது? அதை கண்டித்தார், யோவான் கண்டித்தார். ஏரோதியாவின் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தார். இருப்பினும் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தார். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமற்ற போதிலும் அவருக்கு மனமு வந்து செவி சாய்த்தான். இதனால் ஏரோதியா யோவான் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பி காத்திருக்கிறார்கள். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளிலே அரசவையினருக்கும் 1000 தலைவர்களுக்கும் கலிலேயா முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அவ்விருந்தில் ஏரோதியாவின் மகள் சலோமி ஏரோது மற்றும் விருந்தினர்களில் நடனமாடி அகமகளை செய்தாள். இந்த பின்னணியிலே தான் தலை துண்டிக்கப்பட்டது. போதையில் இருந்த அரசன் ஏரோது சலோமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றார்.
அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள் திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசரிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போது எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அரசன் மிகவும் வருந்தினான். இருப்பினும் விருந்தினர் முன் தாம் உறுதியளித்ததை மறக்க விரும்பவில்லை. தயக்கத்துடனேயே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவனுடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து சலோமிடம் கொடுக்க அவளும் அதை வாங்கி தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். ஜெலாசியன் திருத்தந்தைக்கு உரித்தாக்கப்படுகின்ற முற்கால வழிபாட்டு புத்தகத்திலே கண்டுள்ளபடி இன்றைய திருநாளின் பெயர் புனித திருமுழுக்கு யோவானின் பாடுகள் என்றும் புனித திருமுழுக்கு யோவானின் தலை வெட்டுண்டது என்றும் அழைக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் நேர்மையோடும் நீதியோடும் உண்மையோடு நடக்க முயற்சி எடுப்போம். சுட்டு விரல்களாக மாறும். எது தவறோ அதை சுட்டி காட்டுவோம். அதற்கு பயம் தேவையில்லை. நம்ம அதுக்கு நீதியா நேர்மையா கொஞ்சம் இருந்தாதான் சரியாகும். 3வது, போதைகளில் வாக்குறுதி குடித்துக் கொள்ள வேண்டாம். 4வது, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடம் நீதி, நேர்மை, உண்மையை தவிர அநியாயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டாம். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களது வாழ்க்கை உண்மை, நீதி, நேர்மையின் அடிப்படையிலானதாக அமைய எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை தாரும். வேளாங்கண்ணி தாயினுடைய திருவிழா கொடியேற்ற திருநாளின் இந்த நாளிலே கோடிக்கணக்கான மக்கள் இந்த தாயை அண்டி வருகின்ற சூழலிலே என்னென்ன தேவைகளோடு, எண்ணங்களோடு, உணர்வுகளோடு, விருப்பங்களோடு, ஆசைகளோடு தாயை தேடி வருகிறார்களோ, தாயினுடைய பாச பரிந்துரைகளாலே மக்களுக்கு தேவையான உடல், உள்ள, உணர்வு, உறவு, பூரண நலன்களை கொடுத்து நல்ல படிப்பு, நல்ல ஒழுக்கம், நல்ல உழைப்பு, நல்ல வாழ்வு, நல்ல குடும்ப சந்தோஷம், சமாதானம், அமைதி, ஆரோக்கியம் அனைத்தையும் தந்து ஆனந்தமான வாழ்வுக்கு இந்த மக்களுக்கு வழிகாட்டும் நல்ல கனவுகளை நனவாக மாற்றும் தாயே மரியே இந்த மக்களுக்காக வேண்டுகிறோம். ஆமென். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே,
மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே, மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே, மனம் இறங்கும் ஆண்டவரே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ, உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா, மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக.
தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா.
கருவை சுமந்து உருவம் தந்தாய், கண்ணயராது காத்து நீதம் வளர்த்தாய். கருவை சுமந்து உருவம் தந்தாய், கண்ணயராது காத்து நீதம் வளர்த்தாய். காலமெல்லாம் உன் அன்பை பாடுவே, காலடி அமர்ந்து உன் புகழ் பாடுவே. காலமெல்லாம் உன் அன்பை பாடுவே, காலடி அமர்ந்து உன் புகழ் பாடுவே. வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. சுமந்தாய், உடன் வழி நடந்து என்னை காத்தாய். உள்ளம் உருகி என்னை சுமந்தாய், உடன் வழி நடந்து என்னை காத்தாய். வாழ்வதும் வளர்வதும் உன் அன்பிலே, நேசத்தின் வாசத்திலே உயிர் வாழ்வே. வாழ்வதும் வளர்வதும் உன் அன்பிலே, நேசத்தின் வாசத்திலே உயிர் வாழ்வே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. இறையை சொன்னவள் அன்னை தானே, இதயத்தில் சுமப்பவரும் அன்னை தானே. அன்பின் வடிவம் அன்னை அல்லவா, அவரின் உறவு தெய்வம் அல்லவா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.